மகளிர் நேய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வடை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சி நம்ம எடுத்துக்கிட்டு அதை தண்ணியில் கழுவி ஒரு தவாவில் அதை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு அதை நம்ம அதில் வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வெந்துடுது. இதை நம்ம இறக்கி வச்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். அடுத்தது ஒரு சில்வர் கிண்ணத்தில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். கொத்தமல்லி தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாய் ஒரு 2 மிளகாய் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவு. அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு தேக்கரண்டி அளவு. அடுத்தது கடல மாவு 3 ஸ்பூன். போட்டுக்கலாம். அடுத்தது பச்சரிசி மாவு 2 தேக்கரண்டி போட்டுக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு விட்டுடுவோம். இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கிற காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டுடுவோம். அதை போட்டுட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு விடுவோம். தண்ணி ஊற்றாமலே அப்படியே பிசையணும். அதை ரெடி ஆகிடுது வடை பதத்துக்கு. இப்போ எண்ணெய் அடுப்பில் வச்சு அது காஞ்சிடுச்சான்னு நம்ம பார்ப்போம். காஞ்சிடுது. இப்போ வடையை அதில் தட்டி போடுவோம். இது ஒரு 5 நிமிடத்திலே வெந்துடும் வடை. கையில் ஒட்டாத அருமையாக மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வடை. இது நம்ம மசால் வடை செய்கிறதோட முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது சத்துள்ளதும் கூட இது. இப்போ வடை ரெடி ஆகிடுது. மேலும் மகளிர் இணைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வடையை செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது என்பதை பதிவிடுங்கள். மேலும் சேனலை பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் இன்னும் பல பதிவுகள் வர இருக்கின்றன. நன்றி.